அதாவது நிறைய பேருக்கு எஸ்ஏ ரைட்டிங் நீங்கள் எழுதியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ரைட்டிங்கில் நிறைய பேண்ட் வந்திருக்காது. ஸோ 4 காமன் மிஸ்டேக், அதாவது 4 டைப்பில் அவங்க 4 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய எஸ்ஏ செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய எஸ்ஏல இந்த 4 விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு கூட பேண்ட் வரும். நான் சொல்கிறது அகாடமிக் ஜென்ரல் போத், சரியா? ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ரைட்டிங் டாஸ்க் 2 எஸ்ஏ ரைட்டிங் காமனான விஷயம் 2 பேருக்கும். ஸோ காமனான விஷயம், ஸோ 2 பேருக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த விஷயம் உங்களோட எஸ்ஏயில் இருந்தால் தான் உங்களுக்கு கூட பேண்ட் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் உங்களுக்கு பெருசாக பேண்ட் வராது. ஸோ முதலாவது விஷயம் சப்போர்ட் ஃபார் யூ ஐடியா. ஸோ உங்களோட ஐடியா அதாவது நீங்கள் எஸ்ஏ எழுதும்போது ஐடியாவை சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது சப்போர்ட் ஃபார் யூ ஐடியாஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ளே ஸோ முதலாவது நீங்கள் டாஸ்க் அச்சீவ்மெண்ட் சொல்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், டாஸ்க் அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிக்கணும். ஸோ டாஸ்க் அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன வரும்னு சொன்னால், அதாவது நீங்கள் எப்படி எஸ்ஏ எழுதுறீங்க, அதாவது உங்களுடைய ஃபஸ்ட்டு எஸ்ஏ மாடல் பார்ப்பாங்க, ரெண்டாவது அதுக்குள்ளே பார்ப்பாங்க நீங்கள் டைப்ஸ் மாறக்கூடாது. உதாரணமாக டிஸ்கஷன் எஸ்ஏன்னு சொன்னால் டிஸ்கஷன் எஸ்ஏலே எழுதணும், டைப் மாறக்கூடாது. ஒப்பீனியன் சொன்னால் அந்த டைப்பாக எழுதணும். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கு ஒரு டைப். ஸோ அந்த டைப் மாறாமல் நீங்கள் எழுத வேணும். டைப் மாற்றினா மே பேன் குறையும். நிறைய டைம்ஸில் உங்களோட டைப் மாற்றும் போது பேன் குறையும். அப்புறம் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், அதாவது சப்போர்ட் ஃபார் யூ ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் எடுக்கிற ஐடியாவை லிஸ்ட் பண்ணணும் பாடி பேராகிராஃபில். ஓகே, நீங்கள் இப்போ 2 பாடி பேராகிராஃப் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஐடியா என்ன செய்யணும், நீங்கள் பாடி பேராகிராஃபில் நீங்கள் உங்களோட ஐடியாவை டெவலப் பண்ணணும். சும்மா ஐடியா மட்டும் எழுதாமல் ஸோ என்ன செய்யணும், அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு மார்க்ஸ் அதோட நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸாம்பிளும் ஒரு பேராகிராஃபுக்கு ஆட் பண்ண வேணும். ஸோ நீங்கள் எழுதுகிற ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் கதைக்கணும். கண்டென்ட்லேருந்து வேறு இதுக்கு போகக்கூடாது. உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கதைக்க போனால் அதுக்குலாம் காய்ச்சி கொண்டிருக்கணுமே, வேறு டாப்பிக்கெல்லாம் போகக்கூடாது. ஸோ அப்படி போனால் அது என்னது, அதை சொல்லுவாங்க, அது கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும் கூட இதோட. ஸோ அதனால் என்ன செய்யணும், நீங்கள் அந்த டாப்பிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு டாஸ்க் அச்சீவ்மெண்ட்டில் பார்ப்பாங்க. ஸோ அது கவனமாக இருக்கணும். ஸோ பார்க்குற விஷயம் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், 2 பாடி பேராகிராஃப், கன்க்ளூஷன் பேராகிராஃப் டாஸ்க் 1. ஸோ அவங்கள ஐடியா செக் பண்ணால் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, ஐடியா பார்ப்பாங்க. ஐடியாவில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்களா, அந்த ஐடியாவில் அந்த ஐடியா என்ன செய்ய நீங்கள் எக்ஸ்பேண்ட் பிரீஃப் ஆக்கிட்டீங்களா, அந்த ஐடியாவை கொண்டு சும்மா ஐடியா மட்டும் கொடுக்கக்கூடாது, என்ன செய்யணும், அந்த ஐடியா டெவலப் பண்ணிங்களா உங்களோட ஐடியான்னு பார்ப்பாங்க. ஸோ மற்றது மாடல் பார்ப்பாங்க. ஸோ இதான் எஸ்ஏ டாஸ்க் அச்சீவ்மெண்ட்லும் பார்ப்பாங்க. ரெண்டாவது பார்க்குறது கோஹீரன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே அவங்க பார்க்குற விஷயம், நீங்கள் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் போட்டுறீங்களா, லிங்கிங் வேர்ட்ஸ் போட்டுறீங்களா, ஸோ இதை பார்ப்பாங்க. அதோட வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதையும் அதுக்குள்ளே செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது லெக்சிக்கல் ரிசோர்ஸ். இது 3வது பார்க்குற விஷயம். ஸோ இதுக்குள்ளே அவங்க செக் பண்ணுவாங்க, உங்களோட வொக்காபுலரி செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வொக்காபுலரி யூஸ் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வொக்காபுலரியை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. வொக்காபுலரி நீங்கள் குறைய யூஸ் பண்ணும்போதும் கூட பேண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவை. நார்மலாக நீங்கள் எக்ஸாமினருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக 6 வரும். ஸோ எக்ஸாமினருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி எழுதணும். அதோட என்ன செய்யணும், நீங்கள் எப்படி வொக்காபுலரி கட்டாயமாக ஆட் பண்ணணும். 2-3 வொக்காபுலரின்னு சொல்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், வொக்காபுலரியை என்ன செய்யணும், நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் வொக்காபுலரியை ஆட் பண்ண பாருங்கள், இடியம்ஸ் யூஸ் பண்ணாதங்க. ஸோ இங்கே நீங்கள் இடியம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இது 3வது விஷயம். ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க வேணும். 4வது பார்க்குற விஷயம் கிராமர். ஸோ உங்களுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ் எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் அது இஷ்யூவாக கூட பேண்ட் எடுக்கிறதுக்கு 7க்கு மேலே கஷ்டம். ஆனால் நார்மல் கிராமர் மிஸ்டேக் கூட 6 ஈஸியாக எடுக்கலாம். ஸோ என்னன்னு சொன்னால், நீங்கள் எழுதுகிற விஷயம் எக்ஸாமினருக்கு புரிய வேணும். நீங்கள் கிராமர் நார்மலாக மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் எழுதுகிற விஷயம் எக்ஸாமினருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், நார்மலாக நீங்கள் 6 எடுத்துக்கொள்ளலாம் ஈஸியாக. ஸோ நீங்கள் இது உலகத்துலேயும் நான் சொல்கிறது, நீங்கள் கூட்ட என்ன செய்யும், இன்னும் பேண்ட் கூடும். ஸோ இதெல்லாம் பொடி பண்ண தேவை. ஸோ இவ்வளோ விஷயம் அவங்க செக் பண்ணுவாங்க. இதுக்கு 4க்கும் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க உங்களோட ரைட்டிங் டாஸ்கில். முதலாவது டாஸ்க் அச்சீவ்மெண்ட், அதுக்குள்ளே பார்ப்பாங்க என்ன நீங்கள் எப்படி ஐடியா எழுதுறீங்கன்னு சொல்லி.
என்ன ஒப்பீனியன்ஸ் அப்படி நீங்கள் ஐடியா அடிக்கிங்க, அதை அப்படி டெவலப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கிங்கன்னு பார்ப்பாங்க. அடுத்தது இன்ட்ரடக்ஷன், பாடி பேராகிராஃப், கன்க்ளூஷன் இது பார்ப்பாங்க. இது அப்புறம் கோஹிஷன் அண்ட் கோஹிரன்ஸ் இதுக்குள்ளே பார்ப்பாங்க. ஸ்டார்டிங் வேர்ட்ஸ், லிங்கிங் வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. லெக்சிக்கல் ரிசோர்ஸில் வொக்காபுலரி செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கட்டாயம் வொக்காபுலரி கொஞ்சம் ஆட் பண்ண வேணும். ஸோ இடியம்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது இங்கே மெயின் திங் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய பேன் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட் பண்ணப்போ நீங்கள் worry பண்ண தேவையில்லை. நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு விளங்குற மாதிரி வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆனாலும் ஈஸியாக 6 பேண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்தது ஃபைனல் லெக்சிக்கல் ரிசோர்ஸ். இதுக்குள்ளே பார்க்குற விஷயம் அவங்களுக்கு அது பார்த்தாச்சு. கிராமருக்குள்ள உங்களுக்கு பார்ப்பாங்க. கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க. உங்களை அக்யூரசி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிராமர் மிஸ்டேக் படி worry பண்ண தேவை. நார்மலாக நீங்கள் டிஃபிகல்ட்ஸ்ன்னு சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை. 7 மேலே வேணுமெண்டா எடுக்கலாம். நார்மலாக நீங்கள் 6.5 எல்லாம் சிம்பிளாக எடுக்கலாம். அதாவது எக்ஸாமினருக்கு விளங்குற மாதிரி, எக்ஸாமினர் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட விஷயத்தை எக்ஸாமினர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு 6 பேண்ட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் ஆகணும்னு நினச்சினா, ஸோ நான் சொல்கிற மாதிரி எழுதினீங்கன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு ஷுவராக என்ன செய்யும் 6.5 பேண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிங்கன்னா ஈஸியாக 6.5 6லாம் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரைட்டிங்கில் குறை வந்தால் இதில் ஏதாவது நீங்கள் ப்ளே விட்டுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.